வணக்கம் எல்லாமே எப்படி இருக்கீங்க? ஜூலை மந்த் ஸ்டார்ட்டிங்ல நாங்க ஸ்ட்ராபெர்ரி பிக்கிங் போயிருந்தோம். நெறைய பேர் வந்துட்டு கண்டிப்பா யுஎஸ்ல இருக்கவங்க, கனடால இருக்கவங்க, சுவிட்சர்லாந்துல இருக்கவங்க எல்லாருமே இந்த ஸ்ட்ராபெர்ரி பிக்கிங் போயிருப்பாங்க. நாங்களும் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்க போயிருந்தோம். அன்னைக்கு வந்துட்டு நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. அதனால தான் இந்த ஸ்ட்ராபெர்ரி பிக்கிங் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்துட்டு எங்களோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு பங்களாதேஷ் ஃப்ரெண்ட் தான் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. "நீங்க ஸ்ட்ராபெர்ரி பிக்கிங் போங்க. அங்க கிடைக்கிற ஸ்ட்ராபெர்ரிஸ சாப்பிட்டீங்கன்னா, நீங்க இந்த எந்த ஸ்ட்ராபெர்ரிஸுமே விரும்ப மாட்டீங்கன்னு" சொல்லியிருந்தாங்க. நார்மலா ஸ்ட்ராபெர்ரி கடையில வாங்கி சாப்பிட்டோம்னா புளிக்கும். பட் இந்த ஸ்ட்ராபெர்ரி நல்லா இனிக்கும். நீங்க வேணா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸ்ட்ராபெர்ரி பிக்கிங் போறதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் வந்துட்டு சைட்ல கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அங்க போயிட்டு வீடியோ எடுத்துட்டு கிளம்புறதுக்கே 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் இதுலயே போயிடுச்சு. இந்த சம்மர்ல நெறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சிருக்காங்க. அதாவது ஆக்டிவிட்டீஸ்னா நமக்கு பொழுதுபோக்குக்கு நெறைய இடம் இருக்கு. அதாவது இந்த மாரி ஸ்ட்ராபெர்ரி பிக்கிங்கு, பெர்ரீஸ் பிக்கிங்கு, ஆப்பிள் பிக்கிங்கு இந்த மாரி நெறைய இருக்கு. அந்த ஸ்ட்ராபெர்ரி பிக்கிங்க ஒரு நேம் இருக்கும். அந்த நேம் வந்துட்டு எந்த ஒரு பிளேஸ்ல போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்க உள்ளார போயிட்டோம். நெறைய கூட்டமா இருந்தது. நெறைய கார்லாம் நின்னுட்டு இருந்தது. நெறைய பேர் நடந்து போயிட்டுருந்தாங்க. சரி இதுக்குள்ள போனா அந்த பக்கம் பின்னாடி ஏதாவது ஸ்ட்ராபெர்ரி தோட்டம் இருக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு போனோம். பட் அது வந்துட்டு ஒரு கடை. இந்த கடையில வந்துட்டு அந்த ஸ்ட்ராபெர்ரி தோட்டத்துலருந்து பறிச்ச ஸ்ட்ராபெர்ரிஸ் எல்லாமே இங்க விக்கிறாங்க. நெறைய ஸ்மூத்தீஸ் கிடைக்கிறது, நெறைய ஃப்ளார்ஸ் இது மாரிலாம் வச்சிருந்தாங்க. நாங்க அங்கருந்து ஒரு ஸ்டாஃப் கிட்ட கேட்டோம். "இங்க கார் நிப்பாட்டிட்டு அந்த பக்கம் போய் ஸ்ட்ராபெர்ரி பறிக்கணுமா? இல்ல என்னன்னு?" சொல்லிட்டு அவங்க இருந்துட்டு, "அந்த பக்கமே பார்க்கிங் இருக்கு. தோட்டத்துக்கு முன்னாடி பார்க்கிங் இருக்கும். நீங்க அங்க பார்க் பண்ணிட்டு, ஃப்ரீ பார்க்கிங்னா அங்கருந்து நடந்தே போய்க்கலாம் ஸ்ட்ராபெர்ரி தோட்டத்துக்கு." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க ஏன் அப்படி கேட்டோம்னா, இங்க வந்துட்டு பார்க்கிங்ன்றது கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். கேரளால நீங்க எங்க போனாலும் பார்க்கிங் ஒரு இடத்துல இருக்கும். அந்த பிளேஸ் ஒரு இடத்துல இருக்கும். அதனால தான் நாங்க அப்படி கேட்டோம். பேசாம இங்கேயே ஸ்ட்ராபெர்ரிஸ் வாங்கிட்டு போயிருக்கலாம்னு தோணுச்சு. அந்த ஸ்ட்ராபெர்ரி பிக்கிங் ஒரு ஆர்வத்துல வந்துட்டு போய் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பட் போய் பறிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அது அங்க அவ்ளோ வெயிலு. பேசாம அங்கேயே வாங்கியிருக்கலாமே அப்படின்னு திருப்பி திருப்பி தோணிக்கிட்டே இருந்துச்சு. பறிக்க முடியல ஒரு கட்டத்துக்கு மேல. ஸ்ட்ராபெர்ரி பறிக்க போறதுக்கு முன்னாடி நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுப்பாங்க. அதாவது ஸ்ட்ராபெர்ரி பெரிய ஸ்ட்ராபெர்ரியும் இருக்கு, சின்ன ஸ்ட்ராபெர்ரியும் இருக்கு. நீங்க வந்துட்டு பேஸ்கெட்ல வந்துட்டு ஃபுல்லா பெரிய ஸ்ட்ராபெர்ரியும் பறிச்சுக்கலாம், சின்ன ஸ்ட்ராபெர்ரியும் பறிச்சுக்கலாம். 3 டைப் ஆஃப் பேஸ்கெட் இருக்கு. 3க்கும் தனித்தனி காசு. நீங்க எத்தன பேஸ்கெட்ஸ் வேணா எடுத்துக்கலாம். ஒரு குரூப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி உள்ளார அனுப்புவாங்க. ஒரு 5 பேரு, 10 பேரு அப்படின்ற மாரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அந்த அம்மா நல்லா பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பெரிய பேஸ்கெட்ஸ் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து சின்ன பேஸ்கெட் பத்தாது அப்படின்னு சொன்னேன். என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு கண்டிப்பா சின்ன பேஸ்கெட்டு ஸ்ட்ராபெர்ரிய நம்மளால பறிக்க முடியாது. நம்ப வந்துட்டு ஒரு அளவான பேஸ்கெட் எடுத்துக்கலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நானும் அவர் சொன்னத யோசிச்சுட்டு பேசாம சின்ன பேஸ்கெட்டே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன பேஸ்கெட் ஆளுக்கு ஒண்ணு வாங்கிட்டு நாங்க உள்ள போயிருந்தோம். நாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு கடைக்கு போனோம் இல்லையா? இங்க இருந்த ஸ்ட்ராபெர்ரி தோட்டத்துலருந்து நல்ல நல்ல ஸ்ட்ராபெர்ரிஸ் எல்லாம் வந்து அவங்க பறிச்சுக்குவாங்க. அதுக்குன்னு எல்லாமே கேவலமான ஸ்ட்ராபெர்ரிஸ் நம்மள பறிக்க விட மாட்டாங்க. அங்க பறிச்சது போக மீதி ஸ்ட்ராபெர்ரிஸ் வந்துட்டு நம்மளுக்கு பிக்கிங்க்கு விடுவாங்க. என் பையன் இந்த டிராக்டர் பார்த்ததுமே அதுல உட்காந்துட்டான். ரொம்ப நேரம் அதுல தான் உட்காந்துட்டு இருந்தான். "வாடா ஸ்ட்ராபெர்ரி எல்லாம் போயிட போதுடா. வாடா போய் கொஞ்சமாவது நல்ல ஸ்ட்ராபெர்ரிஸா பறிக்கலாம்னு" சொல்லிட்டு அவன தூக்கிட்டு போனேன். எனக்கு வந்து கூட்டத்த பார்த்ததும் பயமாயிருச்சு. ஐய்யய்யோ! நல்ல நல்ல ஸ்ட்ராபெர்ரிஸ் எல்லாம் பறிச்சுட்டு போனாங்கன்னா, நம்மளுக்கு லொட்டு லொடக்குஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு நெனச்சுட்டேன். பட் நெறைய ஸ்ட்ராபெர்ரிஸ் இருந்துச்சு. இன்னொரு 100 பேர் 150 பேர் வந்து பறிச்சுட்டு போனாலும் இருக்கும். அவ்ளோ ஸ்ட்ராபெர்ரிஸ் இருந்துச்சு. கொஞ்சம் மோடமா இருக்க மாரி தானே இருக்கு. ஆனா மோடமாலாம் இல்ல. அங்க போனதுமே வெயில் பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சுருச்சு. எனக்கெல்லாம் எப்படிதான் நம்ம விவசாயிங்கலாம் தோட்டத்துல நின்னு வெயில்ல வேலை செய்றாங்க அப்படின்றதே தெரியல. நாங்க ஒரு 1/4 மணி நேரம் தான் அந்த ஸ்ட்ராபெர்ரி பறிச்சிருப்போம். அதுவே முடியல. அந்த ஸ்ட்ராபெர்ரி தோட்டத்துல அங்கங்க ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நாங்க கேட்கணும். நாங்க ஃபேமிலி எங்களுக்கு வந்துட்டு ஒரு லேன் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். அவங்க நம்மளுக்குன்னு ஒரு லைன் வந்துட்டு அலோகேட் பண்ணுவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட்டு வந்து கேட்பாங்க, "நீங்க பெரிய ஸ்ட்ராபெர்ரிஸ் பறிக்க விரும்புறீங்களா? இல்ல சின்ன ஸ்ட்ராபெர்ரிஸ் பறிக்க விரும்புறீங்களான்னு?" கேட்பாங்க. நாங்க ஃபர்ஸ்ட்டு பெரிய ஸ்ட்ராபெர்ரிஸ் எல்லாம் கீழ பறிச்சுட்டு, அதுக்கு மேல வந்துட்டு குட்டி, குட்டி ஸ்ட்ராபெர்ரிஸ் பறிச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பெரிய ஸ்ட்ராபெர்ரிஸ்னா நல்லா பெருசா இருக்க ஸ்ட்ராபெர்ரி பறிச்சிருக்கணும். ஆனா நான் ஆர்வ கோளாறுல நான் தான் ஃபர்ஸ்ட்டு பறிக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கிற ஸ்ட்ராபெர்ரிஸ் எல்லாம் பறிச்சு, பறிச்சு எடுத்து கூடையில அடுக்கி வச்சுட்டேன். என் ஹஸ்பண்ட் திட்டிட்டே இருந்தாரு, "பெருசு பெருசா பறிடி, பெருசா நல்லா பழுத்திருக்க ஸ்ட்ராபெர்ரியா பறி. அதுதான் டேஸ்ட்டா இருக்கும்னு" சொல்லிட்டு நானும் என் பாப்பாவும் வந்துட்டு பறிக்க அத எடுத்து சாப்பிட, பறிக்க அத எடுத்து சாப்பிட அப்படின்னு தான் இருந்தோம். பார்க்குறவங்களும் எதுவும் சொல்லல. நம்ம பறிச்சு எவ்வளோ வேணா சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. நாங்க வாங்குன இந்த ஒரு பாஸ்கெட் வந்து $10. எங்க ஃப்ரெண்டு சொன்ன மாரி இந்த ஸ்ட்ராபெர்ரி அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. அவ்ளோ ருசியா இருந்துச்சு. கொஞ்சம் கூட புளிப்பே இல்ல. நான் பறிச்சு, பறிச்சு ஒரு 10, 15 ஸ்ட்ராபெர்ரிஸ்க்கு மேல சாப்ட்டுருப்பேன். இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்ட்ராபெர்ரி
ஸ்ட்ராபெரிய நல்லா பழுத்த ஸ்ட்ராபெரியா எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் ருசியா இருந்திருக்கும். நான் ஆர்வ கோளாறுல அதான் சொன்னேன் இல்லையா? பார்க்க எந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் நல்லா கண்ணுக்கு வந்து பளபளன்னு இருக்கோ, அத மட்டும் பறிச்சு, பறிச்சு எடுத்து கூடையில போட்டுக்கிட்டே இருந்தேன். இதுல இந்த குழந்தைங்களே எங்கள போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்க. அதாவது செடி மேலேயே நசுக்கி, நசுக்கி நடந்துக்கிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சு. அங்க இருக்கவங்க யாரும் எதுவும் சொல்லல. பட் அத வந்து ஸ்ட்ராபெரி நெறைய வேஸ்ட் ஆயிடுச்சு. என் பாப்பாலாம் வந்துட்டு நெறைய ஸ்ட்ராபெரிலாம் மிதிச்சுட்டா. இது மாரி தான் நெறைய பேர் மிதிச்சிருப்பாங்க. நாங்க வேற கழுவாம நெறைய ஸ்ட்ராபெரி சாப்ட்டுட்டோம். பட் தட்ஸ் ஓகே. இது வந்து சாப்பிட்டே நாங்க இப்போ 1 மந்த் ஆயிடுச்சு. நாங்க நல்லா தான் இருக்கோம். அ நான் பறிக்கிறது பாருங்களேன், எதெல்லாம் அவசர அவசரமா வந்துட்டு வெடக்கு வெடக்குன்னு பறிச்சுட்ருப்பேன். என்னோட ஹஸ்பண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல டென்ஷன் ஆயிட்டாரு. "நீ பறிக்கவே வேணாம். போய் பிள்ளைங்க கூட உட்காரு. நானே பறிச்சுக்கிறேன்." ஏன்னா வந்துட்டு எல்லாரும் பொறுமையா பார்த்து அந்த லைன் ஃபுல்லா இருக்கிற ஸ்ட்ராபெர்ரிஸ் வந்துட்டு நம்மளுக்கு தான், வேற யாரும் பறிக்க மாட்டாங்க. நான் வந்துட்டு, "ஐய்யய்யோ! வேற யாராவது வந்துருவாங்களோ! வேற யாராவது ஸ்ட்ராபெர்ரிஸ் வந்துட்டு நல்ல ஸ்ட்ராபெர்ரிலாம் அவங்க பறிச்சுருவாங்களோ!" அப்படின்றனால அவசர அவசரமா, அவசர அவசரமா வந்துட்டு பழுக்காத ஸ்ட்ராபெர்ரியா பார்த்து பறிச்சுட்ருந்தேன். அ அதாவது பார்க்க கண்ணுக்கு எதெல்லாம் அழகா இருக்கோ, அந்த ஸ்ட்ராபெர்ரிஸ் தான் நான் பறிச்சுட்ருந்தேன். ஆனா என் ஹஸ்பண்ட் பொறுமையா வந்து எந்த ஸ்ட்ராபெர்ரிஸ் எல்லாம் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து பொறுமையா பறிச்சாரு. அங்க வந்துட்டு ஒரு பெரிய பேஸ்கெட்ல வந்துட்டு ஒரு ஃபேமிலி வந்து ஸ்ட்ராபெர்ரி பறிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து வாங்கி நாங்க ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் குழந்தைங்க அழுவுறாங்கன்னு சொல்லிட்டு அவரு கூட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் தான் உட்காந்து எல்லா ஸ்ட்ராபெர்ரிஸும் பறிச்சேன். கஷ்டப்பட்டு வேர்வை சிந்து பறிச்சேன். நீங்க யாராவது கனடா, யுஎஸ்க்கு வந்துட்டு புதுசா போயிருக்கீங்க. இந்த வருஷம் ஸ்ட்ராபெர்ரி பிக்கிங்க மிஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அடுத்த வருஷம் போயிட்டு இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. கனடால என்னோட லைஃப் ஸ்டைல் தெரிஞ்சுக்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. கனடா பத்தின ஏதாவது விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அத பத்தி பேசலாம். பாய். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.